அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கூடாத வஞ்சகப் புகழ்ச்சி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒருவர் இன்னொரு மனிதரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே புகழ்ந்து கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அழிந்து போவீர், உம் தோழரின் கழுத்தை நீர் துண்டித்து விட்டீர், உம் தோழரின் கழுத்தை நீர் துண்டித்து விட்டீர் என்று பலமுறை கூறினார்கள். பிறகு தன்னுடைய சகோதரனை புகழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் உங்களில் இருப்பவர், இன்னாரை நான் இப்படிப்பட்டவர் என்று எண்ணுகிறேன், அல்லாஹுவே அவருக்கு போதுமானவன், அல்லாஹ் உண்மை நிலையை அறிந்தவனாக இருக்க நான் முந்திக்கொண்டு யாரையும் தூய்மையானவர் என்று கூற மாட்டேன், அவரை இன்னென்ன விதமாக எண்ணுகிறேன் என்று கூறட்டும். அந்த பண்பை அவரிடத்திலே அந்த மனிதர் அறிந்திருந்தால் மட்டுமே இப்படி கூறட்டும் என்று குறிப்பிட்ட செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2662 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை செய்கின்ற போது படைத்த ரட்சகனாகிய அல்லாஹ்வுக்காக வேண்டியே இத்தகைய நற்பணிகளை நான் செய்கிறேன் என மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு இவ்வுலகத்திலே அந்த புகழ் கிடைத்துவிடும், என்றாலும் மறு உலகத்திலே கை சேதப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். ஒருவரை நேருக்கு நேர் புகழ்வதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு ஒருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இன்ன மனிதர் மதீனாவாசிகளிலே மிக அழகியவர் என்றோ, மதீனாவாசிகளில் மிக அதிகமாக தொழுபவர் என்றோ கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் கேட்கும்படி புகழாதே, அவரை நீ அழித்து விடுவாய் என்று 2 அல்லது 3 முறை கூறிவிட்டு, நீங்கள் எல்லா விஷயங்களிலும் இலகுவானதையே நாடப்பட்ட சமுதாயத்தினர் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரின் முன்னிலையிலே அவரை புகழ்வது அழிவை ஏற்படுத்தும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். காரணம், அவ்வாறு புகழ்வதை கேட்கும்போது அவருடைய மனம் அதை மிகவும் விரும்புகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம். அதை கேட்பவர் பின்காலத்திலே அகந்தையும் ஆணவம் உள்ளவராக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு வழிவகுத்துவிடும். புகழ்பவர்களிலே சிலர் மிதமெஞ்சிய புகழை புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே வரம்பு மீறிய புகழை தவிர அறிவுரையையும் விமர்சனத்தையும் விரும்ப மாட்டார்கள். எனவேதான் நயவஞ்சகமாக புகழ்பவர்கள் சமூகத்திலே அதிகரித்து நயவஞ்சகமும் முகஸ்துதியும் அதிகரித்துவிடக்கூடாது என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்பவருடைய முகத்திலே மண்ணை வீசுமாறு தன்னுடைய தோழர்களுக்கு உத்தரவிட்ட செய்திகளை நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. ஒரு மனிதர் ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சமூகத்திற்கு வருகை தந்து அவர்களை புகழ்ந்து பேசலானார். அப்போது மிக்தாத் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை நோக்கி சென்று முழந்தாலிட்டு அமர்ந்து, அதாவது முகத்தில் பொடிக்கற்களை அள்ளி வீசலானார். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடல் பருமனாக உள்ள மனிதராக இருந்தார்கள். எனவேதான் முழந்தாலிட்டு அமர்ந்தார்கள் என்று அந்த நபிமொழி தொகுப்பு தெளிவுபடுத்துகிறது. அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பார்த்து, உமக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக புகழ்பவர்களை நீங்கள் கண்டால் அவர்களுடைய முகங்களிலே மண்ணை அள்ளி வீசுங்கள் என்று கூறினார்கள் என்று பதில் சொன்னார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமிலே 5731 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபித்தோழர்கள் இவ்வாறு புகழப்படுவதை கேட்டு மிகவும் வெறுப்படைந்திருக்கிறார்கள். தாம் அழிந்து விடுவோம் என்கின்ற அச்சத்திலே
புகழ் வார்த்தைகளுக்கு தகுதியுடையவர்களாக இருந்தும் அதை வெறுத்தார்கள் என்பதைத்தான் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா வஞ்சக புகழ்ச்சியை விட்டு பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.